விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதன் CISF வீரர்களின் பாதுகாப்போடு தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஆணையிட்டதுடன் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதுரை காவல் ஆணையருக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த GR சுவாமிநாதன் மதுரை ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையரை காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டார். அதன்படி ஆஜரான காவல் ஆணையர் நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாக தெரிவித்தார். காவல் ஆணையர் போதுமான பாதுகாப்பை வழங்கியிருந்தால் பிரச்சினை பெரிதாகியிருக்காது என நீதிபதி GR சுவாமிநாதன் கூறினார். நீதிமன்றத்தை விட தான் பெரியவர் என காவல் ஆணையர் எண்ணியதாகவும் கண்டனம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு அளிக்காததால் CISF பாதுகாப்பை வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டதாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு தெரிவித்திருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது தீபமேற்ற நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அரசு நிறைவேற்றவில்லை என ராம ரவிக்குமார் தரப்பு குற்றம் சாட்டியது. நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்படியெனில் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றுதானே பொருள் என்றும் ராம ரவிக்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் தர்கா அருகே உள்ள தீபத்தூண் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபமேற்ற பயன்படுத்தப்படவில்லை என நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 1862ஆம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய தேவையில்லை என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது X தள பதிவில் தீபத்தூணில் தீபமேற்றுவது தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவை திமுக அரசு செயல்படுத்த தவறிவிட்டதாக கூறியுள்ளார். இதன் மூலம் 2 நாட்களாக தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்க திமுக அரசு கபட நாடகத்தை ஆடுவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபமலை விவகாரத்தில் இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பையே பின்பற்றுவதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தில் அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இந்துத்துவா கைகூலிகளுக்கு அடிமையாகிவிட்டதாக விமர்சித்தார். இதற்காக அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் சாடினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி மறுக்கப்பட்டதால் பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவை அடுத்து மனுதாரரும் பாஜக மற்றும் இந்து முன்னணியினரும் திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்தனர். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதாக கூறி தீபமேற்ற காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாட்டினை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முன்பு வினோத் பி செல்வம் தலைமையில் கூடிய பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி, ஈரோடு, மதுரை, கோவை, நெல்லை, நாகர்கோவில், தஞ்சாவூர், கடலூர் என தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பாஜகவினர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் செய்தோரை உபா சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் அமைதியாக நடைபெற்ற தீப நிகழ்ச்சியில் பயங்கரவாதிகளை அனுமதித்தது மட்டுமின்றி அவர்களுக்கு துணையாக CISF வீரர்களை அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற தீர்ப்பு பதற்ற சூழலுக்கு வழிவகுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புட்டினை ஆற தழுவி வரவேற்றார். அவருக்கு இந்திய பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இரு தலைவர்களும் ஒரே காரில் பயணித்தனர். உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு புட்டின் இந்தியா வருவது இதுவே முதன்முறை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதில் அமெரிக்கா விதித்துள்ள வரி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது.
இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லி ராஜ்காட் செல்லும் புதின் அங்கு காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். இன்று மாலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதினுக்கு அரசு சார்பில் இரவு விருந்து அளிக்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான 23வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் விளாடிமிர் புதினும் கலந்து கொள்கின்றனர். அப்போது இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம், பாதுகாப்பு, ராணுவ தளவாட இறக்குமதி, கச்சா எண்ணெய் விவகாரம் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்கள் எதுவும் ஈடுபடாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு விளாடிமிர் புட்டின் பிரத்யேக நேர்காணல் அளித்துள்ளார். அதில் இந்தியா ரஷ்யாவின் வர்த்தக உறவு யாரையும் குறிவைத்து ஏற்படவில்லை என்று கூறியுள்ளார். யுக்ரைனில் அமைதியை எட்டுவது எளிதானது அல்ல என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். இந்தியா டுடே நேர்காணலில் பேசிய அவர், யுக்ரைனுடனான போரை ரஷ்யா தொடங்கவில்லை என்றார். மேற்கத்திய நாடுகள்தான் இந்த போருக்கு பொறுப்பு எனவும் புதின் குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உண்மையாகவே முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அவருக்கு இந்த விவகாரத்தில் அக்கறை இருப்பதாகவும் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் இந்திய வருகையின் போது வெளிநாட்டு பிரமுகர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்கும் வாய்ப்பை மத்திய அரசு தர மறுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆகியோர் ஆட்சியின் போது வெளிநாட்டு பிரமுகர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்கும் ஒரு பாரம்பரியம் இருந்தது என்றும் தற்போது அது பின்பற்றப்படுவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது கூட வெளிநாட்டு பிரமுகர்கள் தன்னை சந்திக்காமல் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்துவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லையில் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் வலுவிழந்துள்ள போதிலும் பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடர்ந்து வருகிறது. சென்னை பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பி வெள்ளம் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதனால் இந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மழைநீரை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரி கடல் போல காட்சியளிக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து 6வது முறையாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையின் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் வியாழனன்று பல்வேறு இடங்களில் மழை பொழிந்தது. இம்மழை தோட்ட பயிர்களுக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டிட்வா புயல் ஓய்ந்த நிலையில் மீன்பிடிக்க செல்லலாம் என்று மீனவர்கள் எண்ணியிருந்த நிலையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விசைப்படகுகள், இயந்திர படகுகள், கட்டுமரங்கள் என்று அனைத்து விதமான மீன்பிடி படகுகளும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் டிட்வா புயல் காரணமாக பொழிந்த கனமழையால் சுமார் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகின. பாசன வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டதே நீர்த்தேக்கத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்புக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் பாமகவை அபகரித்ததாக அன்புமணிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்றும், அதேபோல ஒரு சாராரின் கருத்தை பெற்றுக்கொண்டு முடிவெடுக்க முடியாது, அது தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்குள் வராது என்றும் தெரிவித்தார். பாமகவின் தலைமை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததற்காக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையிலான போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
இதில் சில வட இந்தியர்கள் ராமதாஸ் முகம் கொண்ட முகமூடிகளை அணிந்திருந்தனர். பாமக தலைவராக தான் நீடிப்பதில் எந்த குழப்பமும் இல்லை எனவும் மாம்பழ சின்னம் தங்களுக்கு தான் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நல்லாவூர் கிராமத்தில் உள்ள அய்யனாரப்பன் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி சௌமியா அன்புமணி ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி 2026 ஆகஸ்ட் மாதம் வரை பாமக தலைவராக இருப்பேன் என்று தெரிவித்தார். டெல்லியில் காற்று மாசை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காற்று மாசு மக்களின் உயிருக்கே ஆபத்தாக மாறியுள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசுக்கு துளியும் அக்கறை இல்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கம் எழுப்பினர். தமிழக விவசாயிகளின் இயற்கை வேளாண்மை முயற்சிகளை கண்டு வியப்படைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லிங்க்டின் சமூக தளத்தில் இட்டுள்ள பதிவில், கோவையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பங்கேற்ற போது பலதரப்பட்ட நபர்களின் பங்களிப்பை கண்டு வியந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிக வேலை பளுவால் ஏற்படும் மரணங்கள் குறித்து கேரளாவின் பிரபல இருதய சிகிச்சை நிபுணர் ஜார்ஜ் தாயில் எச்சரித்திருக்கிறார். அதிகப்படியான வேலை பளு, வேலை தொடர்பான மன அழுத்தம் உள்ளிட்டவை மரணத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வகை மரணங்கள் ஜப்பானில் கரோஷி சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் மாரடைப்பு 13%, பக்கவாதம் ஏற்படும் அபாயம் 33% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். காற்று மாசு ஏற்படுத்தாத வாகனங்கள் உற்பத்தியை அரசு ஊக்குவித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் பேசிய அவர், ஹைட்ரஜன் எரிபொருளில் ஓடும் மிராய் போன்ற டொயோட்டோ காரை தான் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஹைட்ரஜன் எரிபொருளில் ஓடும் கார்களை உலகின் எதிர்காலமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களின் நிலை குறித்து மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. அதில் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் மத்திய அரசால் ஆராயப்பட்டு சில கருத்துகள் மற்றும் ஆட்சேபனைகளுடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ திட்டங்கள் அதிக செலவு மிகுந்தவை என்பதாலும் பல மட்டங்களில் விரிவான மதிப்பீடு மற்றும் ஆய்வு தேவைப்படுவதாலும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க அதிக காலம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி புள்ளி விவரங்கள் குறித்து பன்னாட்டு நிதியம் கேள்வி எழுப்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் தனியார் துறை வளர்ச்சி, பேரியல் பொருளாதார நிலைத்தன்மை, நிதித்துறையின் சிக்கல் மீள்தன்மை ஆகியவற்றை பன்னாட்டு நிதியம் பாராட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தரவுகளின் அடிப்படை ஆண்டு 2011-12 இருப்பதால் மட்டுமே சி பிரிவில் வகைப்படுத்தியதாகவும் அடுத்த ஆண்டு முதல் 2022-23 அடிப்படையில் தரவுகள் வெளியிடப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் விளக்கினார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 12,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து 2 லட்சம் ரூபாய்க்கும், கிராம் 1 ரூபாய் குறைந்து 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விஜய் மல்லையா முதலில் இந்தியா வர வேண்டும், அதன்பின் அவர் மீதான வழக்குகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள முடியும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு எதிராக விஜய் மல்லையா தொடர்ந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அவரது வழக்கறிஞர் தமது கட்சிக்காரர் இப்போது லண்டனில் இருப்பதாக தெரிவித்தார். பெங்களூரு, மும்பை, டெல்லி ஆகிய விமான நிலையங்களில் இருந்து தரப்படும் சேவைகளே ரத்தாகியுள்ளன. போதிய அளவில் விமான பணியாளர்கள் இல்லாததே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. பணியாளர்களின் பணி அட்டவணை மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையில் போதிய பணியாளர்கள் இல்லையெனில் விமானத்தை இயக்க இண்டிகோவை அனுமதிக்க மாட்டோம் என விமான போக்குவரத்து இயக்குநரகத்துக்கு விமானிகள் சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது.
வரும் 12ஆம் தேதி முதல் கூடுதல் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் மேயர் சங்கீதா இன்ப இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய பயனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு சென்னையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தொடக்கி வைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 1,14,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக விண்ணப்பித்தவர்களில் கூடுதலாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்த விரிவாக்கத்தின் கீழ் இணைக்கப்படுகின்றனர். வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துடன் 4,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தளப்பதிவில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மின்னணு கார்கள் தயாரித்து வரும் நிலையில் அந்த வரிசையில் தற்போது மின்னணு பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்களும் இணைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு பேருந்து மற்றும் ஸ்கூட்டர்கள் தமிழகத்தில் உருவாகும் எனவும் TRB ராஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் அமைச்சர் முத்துசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள கொங்கு திருப்பதி கோயிலில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் MLA-வுமான தங்கமணியும் ஒரே நேரத்தில் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அவர்கள் இருவரும் 5 நிமிடங்கள் சந்தித்து பேசினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி கோயில் பராமரிப்பு குறித்து பேசியதாகவும் அரசியல் பேசவில்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக தமிழக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. இதுவரையில் 25,000 பேருக்கு டெங்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாள்தோறும் புதிதாக 100க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. பருவமழை காரணமாக ஏடிஎஸ் வகை கொசுக்கள் அதிகரிப்பதாகவும் சென்னை, கோவை, மதுரை உட்பட பல மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 479ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் காணாமல் போன 150 நபர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 118 பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே நுவரேலியாவில் இந்திய குழுவினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் ரயில் பாதைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மொத்தமுள்ள 1593 கிலோமீட்டர் ரயில் பாதையில் 478 கிலோமீட்டரில் மட்டுமே போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சோமாலிய குடியேறிகளை குப்பை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவிலிருந்து குடியேறியவர்கள் சமூக பாதுகாப்பு சலுகைகளையே நம்பியிருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு எந்த பங்களிப்பும் செய்வதில்லை என்றும் டிரம்ப் விமர்சித்துள்ளார். மினசோட்டா மாகாணத்தில் சோமாலிய சமூகத்தை குறிவைத்து பெருமளவில் வெளியேற்றும் நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு தொடங்கியுள்ளது. இதனால் அமெரிக்காவில் வாழும் சுமார் 80,000 சோமாலிய அமெரிக்கர்கள் மத்தியில் அச்சம் அதிகரித்துள்ளது. சோமாலியா, ஆப்கானிஸ்தான், ஏமன் உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு நிறுத்தி வைத்துள்ளது. பாகிஸ்தான் அரசு கடும் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் நிலையில் அரசு விமான நிறுவனத்தை விற்பதற்கான ஏலம் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் பாகிஸ்தான் தலைமை தளபதி ஆசிம் முனீருக்கு சொந்தமான அமைப்பு ஒன்றும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் அரசின் PIA நிறுவனம் தற்போது பெரும் கடன் சுமையில் தத்தளித்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு கடன் உதவி அளிக்கும் பன்னாட்டு நிதியம் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை விற்றுவிடுமாறு நிர்பந்தித்து வருகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் மோஹித் சர்மா அனைத்து வகையான போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 37 வயதாகும் மோஹித் சர்மா இந்திய அணிக்காக 34 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 26 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 8 20 ஓவர் போட்டிகளில் மோஹித் சர்மா விளையாடியிருக்கிறார். IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிகம் விளையாடியுள்ள மோஹித் சர்மா கிங்ஸ் 11 பஞ்சாப், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்காகவும் விளையாடியிருக்கிறார்.